கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை தினம் பிப்ரவரி 20 நமக்கு முழு இரவு ஜெபக்கூட்டம் நடைபெறுகிறது. விசுவாசிகள் யாவரும் பங்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 21:22 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்படியாக இன்னொரு வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி நாம் நாளை தினம் முழு இரவு ஜெப கூட்டத்தை நடத்துவோம். ஜெபிப்போம், ஒருவருக்காக ஒருவர் ஊக்கத்தோடு கூட ஜெபிப்போம். விசுவாசிகளாகி உங்கள் யாவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கப்படும். வியாதியோடு, கண்ணீரோடு, பலவீனத்தோடு, கடன் பாரங்களோடு, வியாதிகளோடு கூட இருக்கிற யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வாருங்கள், தனிநபர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் குடும்பமாய் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆலயத்தின் முகவரி இயேசு இரக்கமளிக்கிறார் சபை, ஆண்டிய கவுண்டனூர் மெயின் ரோடு, ஆண்டிய கவுண்டனூர் கிராமம், கணவனாக்கினூர் அஞ்சல், உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. யாவரும் வந்து பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். குறிப்பு, யூடியூப்ல லைவ் புரோகிராம் நடைபெறும். லைவ்ல நமக்கு ஜெபம் நடைபெறும். விசுவாசிகள் யாவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். வெளி ஊர்களில் இருக்கிற, வெளி இடங்களில் இருக்கிற ஜனங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் கடந்து வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பமாய், ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் தனிநபர்களாய் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து வருவீராக. வந்து ஜெபத்திலே பங்கு பெறும்படி கர்த்தர் கிருபை செய்து கொடுப்பீராக. விசேஷமாய் வெளி இடங்களிலிருந்து யூடியூப் மூலமாய் பார்க்கிற, ஜெப குறிப்பு அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, தேவன் இந்த முழு இரவு ஜெப கூட்டத்தை